بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிஷிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி பேணுதலோடு செய்து வரக்கூடிய நற்பாக்கியத்தையும், எந்த விஷயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறதோ அவைகளை விட்டு முழுமையாக விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எதிர்பார்க்கிற வெற்றியையும் இலக்கையும் அடைவதற்கு அடிப்படையான விஷயங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது எந்த துறையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான கல்வியாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வதற்குண்டான பொருளாதாரத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தம், மறுமை, சொர்க்கம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அத்துணையிலும் நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயங்கள் 3 இருக்கிறது. முதலாவது திட்டமிடுதல், இரண்டாவது செயல்படுத்துதல், மூன்றாவது இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக நடத்தி தருவான் என்கிற முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்முடைய இலக்கை இலகுவாக அடைவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. திட்டமிடுதல் என்பது ஈமானுக்கும் இறை நம்பிக்கைக்கும் தவக்குலுக்கும் முரணானதல்ல, மாறாக அல்லாஹ் ரசூல் காட்டி தரக்கூடிய வழியாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைக்க திட்டமிட்டு அதை மலக்குமார்களிடத்திலே சொன்ன விஷயம் குர்ஆனில் பதியப்பட்டிருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். மனிதனை படைத்த அந்த நோக்கம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான்: ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நம்மை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய திட்டம் மனிதனை படைப்பது, அவன் தனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற கோட்பாட்டை நியமித்திருப்பது, அதற்கு பலனாக நாளை மறுமையுடைய வெற்றி, அவனுடைய பொருத்தம், சொர்க்கத்தை தருவது என்பது அல்லாஹுடைய ஒரு திட்டம். அதை மனிதன் செயல்படுத்துவதில் குறைபாடு வைத்திருக்கிற போது அதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நபிமார்கள், வேதங்கள் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இலக்கை அடைந்ததற்கும் முக்கியமான ஒரு காரணத்தை பார்க்கிற போது அது சரியான திட்டமிடுதல் அங்கு இருப்பதை உணர முடியும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஹிஜ்ரத்துடைய பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன ஒரு விஷயம். தன்னுடைய தோழர்களை அனுப்பியதிலிருந்து உள்ளூர் ஏற்பாடு, வெளியூர் ஏற்பாடு,
அதே போல பயணத்திற்கு வழிகாட்டியாக ஒருவரை நியமித்தது, வாகனத்தை ஏற்படுத்தியது, எங்கு தங்க வேண்டும், எத்தனை நாள் செல்ல வேண்டும், என்றைக்கு போய் அடைய வேண்டும், அதே போல பயணத்தில் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான ஏற்பாடு, தான் போய் சேர்ந்தவுடன் அங்கு தங்குவதற்கு தனக்கு ஆதரவாக இருப்பதற்குண்டான ஏற்பாடு என்று அத்துணை விஷயங்களையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றடைந்த விஷயத்தை பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுஹுஃபு என்கிற ஏட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதாவது மனிதன் தன்னுடைய நேரத்தை 3 பங்காக ஆக்கி கொள்ள வேண்டும். முதலாவது பங்கு தன்னுடைய ஓய்வுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டியும் உள்ளது. இரண்டாவது, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயம் எது, அதை எவ்வாறு அடைவது என்று திட்டமிடுவதற்குண்டான ஒரு நேரம், அதற்காக வேண்டி ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களில், இபாதத்தில், அமல் செய்வதில், மக்களுக்கு உதவி செய்வதில், இது மாதிரி உண்டான நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு பகுதி என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹூஃபுகளில் நேரத்தை பங்கீடு செய்வது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வது என்பது ஒரு முஃமினுடைய இலக்காக இருக்கிறது. அதற்குண்டான விஷயங்களிலே தன்னை முழு மூச்சாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது என்று வந்து விடுகிற போது தந்தை மகனோ ஏழை பணக்காரனோ என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. அனைவருக்கும் நன்மை தேவைப்படுகிறது, மறுமையுடைய வெற்றி தேவைப்படுகிறது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏழை சஹாபாக்கள் வருகிறார்கள், நாயகமே, பணக்காரர்கள் எங்களை விட நன்மையில் முந்தி செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதில் அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள், நாங்கள் தொழுவதைப் போல அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு வைப்பதைப் போல அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், இன்னும் அதிகப்படியாக அவர்களிடத்திலே பணம் இருப்பதினால் அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள், அடிமையை உரிமை விடுகிறார்கள், பிற மக்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்கு அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுக்கு கை கொடுக்கிறது. ஆனால் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே, நாங்கள் எப்படி அவர்களைப் போல நன்மையை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஏழை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தருகிறேன், நீங்கள் செய்வதை போல் வேறு யாரும் செய்யாதவரை உங்களை நன்மையில் முந்தி கொள்ள முடியாது. உங்களை நன்மையில் முந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களை போல் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் இதை செய்தால்தான் முடியும். அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு அமலை சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுங்க. உங்களை நன்மையில் யாரும் மிந்த முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரே சந்தோஷம் அந்த தோழர்களுக்கு, அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பணக்கார சஹாபாக்கள் இதை பார்க்குறாங்க, இவங்க என்னமோ அதிகப்படி ஏதோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு இவங்களும் அதை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. மீண்டும் ஏழை சஹாபாக்கள் வராங்க, நாயகமே, நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், நாம் நன்மையில் முந்திவிடலாம்ன்ற சந்தோஷத்தில் இருந்தோம், அவங்களும் கேட்டு இது மாதிரி அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இது அல்லாஹ்வுடைய ஃபதுல், சிறப்பு, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க. இப்போ ஏழை சஹாபாக்கள் நாம் அவர்களை நன்மையில் முந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பணக்கார சஹாபாக்கள் நம்ம தான் நிறைய தான தர்மம் செய்கிறோமே, அது பத்தாதா, அவங்க ஏழைகள் செஞ்சுட்டு போகிறாங்க என்று இல்லாமல் தானும் தெரிந்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ மறுமை என்ற வந்து விடுகிற போது மறுமை இலக்காக கொண்டிருக்கக்கூடிய நாம், மூமினாக இருக்கக்கூடிய நாம், அதை செயல்படுத்துவதில், முயற்சி செய்வதில், ஏற்பாடுகள் செய்வதில் தொய்வாக இருந்து விடக்கூடாது. எந்தெந்த முறையிலெல்லாம் நம்மால் செயலாற்ற முடியுமோ தொய்வு இல்லாமல் செயல்பட வேண்டும். இப்போ இலக்கு இதுதான் என்று நாம் நிர்ணயித்து விட்டால்தான் நம்மால் முயற்சி செய்வதில் தொய்வு இல்லாமல் ஈடுபட முடியும், ஆர்வத்தோடு அமல் செய்ய முடியும் என்பதை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுத பிறகு சஹாபாக்களோடு உட்காந்து பேசக்கூடிய வழமை இருந்தது. இப்போ நபி அவர்கள் ஒவ்வொருத்தருடைய கனவை கேட்பார்கள், அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவார்கள். இது போன்ற ஒரு மஜ்லிஸ் தினந்தோறும் நடக்கும்.
நபி அவர் கவனிக்கிறாங்க, ஒரு அன்சாரி சஹாபி மட்டும் தொழுது முடிச்ச உடனே வேகமாக சீக்கிரமாக போயிடுறாங்க. இது தொடர்ந்து நடக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழரை கூப்பிட்டு கேட்குறாங்க, தினந்தோறும் உங்களை பார்க்குறேன், நம்முடைய மஜ்லிஸில் கலந்துக்கிறதே இல்லை, நீங்கள் உடனே சென்று விடுகிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது, நாயகமே ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது, அதனால் போய் விடுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரருடைய இந்த பேரித்த மரம் என்னுடைய வீட்டின் பக்கம் இருக்கிறது, அதிலிருந்து பழங்கள் விழுகிறது, என்னுடைய குழந்தைகள் போய் அது சீக்கிரமாக எடுத்து சாப்பிட்றாங்க, சமயங்களில் அவங்கள தடுக்க முடியறதில்ல, அதனால் நான் விரைவாக சென்று அந்த பழங்கள்லாம் பொறுக்கி அவர் வீட்டு சைடு போட்டுடுறேன், இதனால் நான் சீக்கிரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் இடத்துல அந்த அன்சாரி தோழர் சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு நயவஞ்சகர், முனாஃபிக், அவரை கூப்பிட்டு இந்த மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் வாங்கி தருகிறேன்னு சொல்லி அவரிடத்துல சொல்கிறாங்க. அவர் தான் வெளியே தான் ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்கிறார், உள்ளுக்குள்ள விரோதத்தை தானே வளர்த்திருக்கிறார், அவர் தரமாட்டேன்னு மறுத்துறார். இப்போ அவருடைய உரிமை அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு, என்ன செய்ய முடியும், நபி அவர்கள் விட்டுறாங்க. இதை கேள்விப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வீட்டில் போய் பேரம் பேசுகிறாங்க, உன்னுடைய இந்த ஒரு மரத்தை அங்கே கொடுத்துரு, என்னுடைய இந்த உயர்தரமான பேரித்தம்பழம் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் உனக்கு ஒரு மரம் தரேன், உனக்கு தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் மீது அதை அடைஞ்சு கொள்றதை விட கண்ணுக்கு தெரிகிறதான்னு உனக்கு பெருசாக தெரியுது, ஆகையினால இந்த மரத்தை உனக்கு கொடுத்துட்றேன், இந்த தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டார். எண்ணிக்கை கூடுது, 2 மரத்தை தருகிறேன், 3 மரத்தை தருகிறேன், அப்படியே கூடுது, என்ன இவர் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக் இன்னும் நிறையா கிடைக்கட்டும்னு சொல்லி அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஒன்று ஒன்றா கூட்டி அந்த பேரித்தம் தோட்டத்தையே நான் தருகிறேன் என்று சொன்னோன்னே அந்த ஆள் ஒத்துக்கிட்டார். இப்போ இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி அந்த அன்சாரி தோழருக்கு அந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையை இலக்காக நம்பி ஒருவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அதற்காக அர்ப்பணிப்பது என்பது இலகுவானது, அமல் செய்வது என்பது ஒரு ஆர்வமாக, அதுவே பழக்கமாக, இன்பமாக ஆகிவிடும். இவர் மறுமையை நம்பவில்லை, இலக்காக கொள்ளவில்லை, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து உத்தரவாதம் வந்துவிட்டது, ஒரு பேரித்த மரம் சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் சொர்க்கத்துக்கு வெளியும் மரம் சொர்க்கத்துக்கு உள்ளேயும் இப்படி தான் வாங்கி கொடுப்பாங்களா, இவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு இவர் சொர்க்கவாசி அப்படிங்கிறத நபி அவர்கள் உத்தரவாதம் அந்த இடத்துல தருகிறார்கள். ஆனால் இவருக்கு நசீபில்லை, இவருக்கு விளங்கலை, மறுமை இலக்காக கொள்ளவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமை இலக்காக கொண்டு அதற்காக வேண்டி செயல்படக்கூடியவர்கள், அதனால் உயர்தரமான பேரித்தம் தோட்டத்தையே கொடுக்க தயாராகி விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். இவ்வாறாக நம்முடைய நோக்கம் மறுமையாக இருந்து அதற்காக வேண்டி உண்டான திட்டமிடுதல் செயல்பாடுகள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்பது இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிலையின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டமிடுதல் முயற்சி செய்வதோடு அல்லாஹ்வின் மீது அளவற்ற ஒரு நம்பிக்கையை, அதிகப்படியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எனக்கு துணை இருக்கிறான், அவன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எனக்கு வெற்றியை தேடி தருவான் என்கிற ஒரு நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இக்கட்டான ஒவ்வொரு நிலையிலும் நபி அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் சொன்ன விஷயம், செய்த செயல், இதையெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டிருப்பது தெரிய வரும். ஹிஜ்ரத் பயணத்தின் போது நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே தங்கியிருக்கிறார்கள், எதிரிகள் எல்லாம் வந்துவிட்டார்கள், அவருடைய காலை இவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் இன்னும் சற்று இறங்கி பார்த்தால், குனிந்து பார்த்தால் இருக்கிற இடம் தெரிந்துவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதட்டம் அதிகமாகிறது. நபி அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நாயகமே யாராவது ஒருத்தர் குனிஞ்சி பார்த்தா கூட தெரிஞ்சிருமேன்னு சொல்லி. அப்போ கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் பாதுகாப்பான், அவனே நமக்கு போதுமானவன் என்ற ஒரு சொல் நபி அவர்களிடத்திலிருந்து வருகிறது. இப்போ நபி அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள், செயல்படவும் ஆரம்பித்து விட்டார்கள், கிளம்பி விட்டார்கள். அதோடு அல்லாஹ்வின் மீது முழுமையாக கொண்ட நம்பிக்கை எதிரிகளுடைய
சிந்தனை அல்லாஹ் மாற்றிவிட்டான். அந்த இடத்துல புறா வந்து கூடு கட்டியது, சிலந்தி வலை பின்னியது என்பதெல்லாம் நாம் ஹிஜ்ரத்துடைய படிப்பினைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நாம் செயல்படுகிற போது நம்முடைய காரியங்கள் அல்லாஹ் வெற்றியை தந்து விடுகிறான். நாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், முதலீடு போடுகிறோம், நம்ம இவ்வளோ முதலீடு செஞ்சிட்டோம், என்னாவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தோடு அவநம்பிக்கையோடு அதில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதில் சந்தேகம்தான். இதுவே நாம் அல்லாஹ் ஹலாலான வகையில் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்ட சொல்லி இருக்கிறான், அதற்காக வியாபாரம் செய்கிறேன், கடையை திறக்கிறேன், கண்டிப்பாக இதில் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான், பொருளாதாரத்தை தருவான் என்கிற முழு நம்பிக்கையோடு அதில் ஈடுபடுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அதில் திட்டமிடுதல் வேண்டும், செயலாற்றுதல் வேண்டும், அதில் அல்லாஹ் உதவி செய்வான் என்கிற முழுமையான நம்பிக்கை வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்திருக்கிற மார்க்கம், நமக்கு வழிகாட்டுகிற ஒரு விஷயம் நம்முடைய வெற்றியை அடைவதற்கு. ஆக அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த இந்த வழிமுறைகளில் நம்முடைய ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபடுத்தி முழுமையான வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறை உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நம் தருகிற பொருளாதாரத்திற்கு நிரப்பமான நற்கூலிகளை தரப்போதுமானவனாக இருக்கிறான்.